போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் உடைய வேலை வாய்ப்பை பெண்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ இந்த டிசிசியுடைய பணி நியமனங்களில் முறைகேடுகள் அப்படின்றது வந்தாச்சுங்க. இந்த முறைகேடுகளை எப்போ தவிர்க்க போகிறாங்க? டிசிசியுடைய 850 பேருக்கு புதிய நியமனம் எப்பொழுது வழங்க போகிறாங்க? 2026 டிஎன்எஸ்டிசியில் 1,20,000 பேருந்துகள் வாங்கப்படும் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கும் பேருந்து இலவசன்ற அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ஸோ ஆண்கள் இனி மகிழ்ச்சியாக பேருந்துகளில் செல்ல எடப்பாடி வரப்போகிறாரு. ஸோ மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அறிவிப்புகள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ எது எப்படியோ ஆண்களுக்கு இலவசம் பேருந்துன்றது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ போக்குவரத்து கழகத்தில் 1,20,000 பேருந்துகளை கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்படி பார்க்குறப்ப 25,000 டிரைவர் கண்டக்டர்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டரே பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேரும், டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக மீதி 15,000 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2026 மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட போகிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வரும். ஒருவேளை தனியாருக்கு மாற்றப்படுமா பேருந்து போக்குவரத்து கழகம் அப்படின்ட்டு எல்லா மக்கள் பயத்தில் இருக்கீங்க. ஸோ நிச்சயமாக தனியாருக்கு மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ கண்டிப்பாக தனியாருக்கு மாற்றினா பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நிறைய விபத்துகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால் தனியாருக்கு மாற்ற வாய்ப்பே இல்லை. போக்குவரத்து கழகத்தில் புதிய விதிமுறைகள் அனைத்தும் விதிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இலவச பேருந்துகள் அப்படின்னு தொடர்ந்தால் பயணிகளை நடத்துவதில் டிரைவர் கண்டக்டர்களுக்கு பயிற்சி நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்படி ஒரு ஆண் பயணி எப்படி நடத்தணும், எப்படி ஒரு பெண் பயணி எப்படி நடத்தணும், ஸோ அந்த மாதிரி சில பயிற்சிகள் எல்லாமே டிரைவர் கண்டக்டருக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இலவசங்களில் பயணிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. ஸோ இலவசமாக ஓசியில் பஸ்ஸில் ஏறி வர அப்படின்னு அமைச்சர் சொன்னது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இனி வரும் காலங்கள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் திறம்பட செயல்படணும். புதிய போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இதற்கு பொறுப்பேற்று சில முக்கிய முடிவுகளை அடுத்த வாரத்தில் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிசிசியோடைய நியமனத்தில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. முறைகேடுனா எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருடைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. தற்காலிக ஓட்டுநர்களே தற்சமயம் பார்த்திங்கன்னா 25,000 பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ பனிமலையில் அங்கங்கே பேருந்துகளை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த 850 பேர் டிசிசியோடைய நியமனம் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே, ஸோ நாளை மறுநாள், நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுனா நாளை மறுநாளே இதுக்குண்டான போஸ்டிங் எல்லாமே உங்கள் வீடு தேடி வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.